வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த கதையை அதோட ஆழமான உளவியல் பின்னணியோட அலச போறோம். சுண்டலியன் பயம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புகழ்பெற்ற பஞ்சதந்திர கதை இது. ஏதோ சின்ன குழந்தைகளுக்கான கதைன்னு இதை நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்மளோட இன்றைய நவீன உளவியலுக்கும் உண்மையான தைரியம்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த கதை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு. சரி, நாம நேரடியா கதைக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இதை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. உங்க வெளி தோற்றம் மாறினா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள் பயம் முழுமையா மறைஞ்சிடுமா? என்ன யோசிக்க வைக்குதா? இந்த கேள்வியோடையே நம்ம சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்குவோம். முதலாவது பகுதி, பயத்தின் ஆரம்பம். ஒரு அடர்ந்த காடு, அங்க ஒரு முனிவரோட ஆசிரமம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பொந்துல ஒரு குட்டி சுண்டெலி வாழ்ந்துட்டு வருது. அந்த சுண்டெலிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சுதான் உயிர் பயம். அது என்ன தெரியுமா? அந்த பகுதியில சுத்துற பூனைகள். எப்போ எந்த பூனை நம்மளை பிடிச்சு சாப்பிடுமோன்ற அந்த மரண பயத்திலே அது தன்னோட வாழ்க்கையை முழுசா முடக்கி வச்சிருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு பூனை கிட்ட இருந்து நூழிழையில தப்பிச்ச அந்த சுண்டெலி நேரா முனிவர்கிட்ட ஓடி போய் சரணடைஞ்சது. சுவாமி, எனக்கு இந்த பூனைகளை பார்த்தா ஒரே பயமா இருக்கு. நீங்க என்னையும் ஒரு பெரிய பூனையா மாத்திட்டீங்கன்னா நான் இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல அப்படின்னு ரொம்பவே அப்பாவித்தனமா கெஞ்சி கேட்டுச்சு. தன்னோட பிரச்சனைக்கு தீர்வா முதல் முறையா தன்னோட உருமாற்றத்தை அது இப்படிதான் கேட்டு வாங்குச்சு. இரண்டாவது பகுதி, உருமாற்ற சுழற்சி. இங்கிருந்து தான் அந்த முடிவற்ற சுழற்சியே ஆரம்பமாகுது. முனிவரும் சரி பாவோன்னு கருணையோட அந்த சின்ன சுண்டலிய ஒரு பெரிய பூனையா மாத்திட்டாரு. அந்த எலியும் அப்படா நாம பூனையாயிட்டோம், இனி நமக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு நினைச்சது. ஆனா நிஜம் அதுவல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காலப்போக்குல இந்த பயம் எப்படி வளருதுன்னு. முதல் மாசம் பூனையா மாறின அந்த எலி ஓநாய்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சது. முனிவருடனே அதை ஓநாயா மாத்தினாரு. 2வது மாசம் கரடிகள் தொல்லைன்னு சொல்ல கரடியா மாத்தினாரு. 3வது மாசம் சிறுத்தைகள் துரத்துதுன்னு சொல்ல சிறுத்தையா மாறுச்சு. 4வது மாசம் சிங்கங்கள் என்னை காட்ட விட்டே துரத்துதுன்னு சொல்லிச்சு. ஒவ்வொரு தடவையும் உடல் அளவுல அது பெரிய விலங்கா அப்கிரேட் ஆனாலும் தன்னை விட பெரிய மிருகத்தை பார்த்து பயப்படுற அந்த அடிப்படை வழக்கம் மட்டும் மாறவே இல்லை. இது எவ்வளவு நகைச்சுவையான அதே சமயம் அர்த்தமே இல்லாத ஒரு சுழற்சிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். ஒரு புதிய எதிரியை சந்திக்கிறது, முனிவர்கிட்ட போய் புது அப்கிரேடு கேட்கறது, ஒரு மாசம் நிம்மதியா இருக்கிறது, அப்புறம் மறுபடியும் பயப்படுறதுக்கு ஒரு புது காரணத்தை கண்டுபிடிக்கிறது. என்னதான் பற்களும் நகங்களும் பெருசானாலும் சரி, அதுக்குள்ள இருக்கிற அந்த அடிப்படை பீதி மட்டும் அதை விட்டு போகவே இல்லை. 3வது கட்டம், சிங்கம் முதல் அரசன் வர. மிருகங்களோட உச்சபட்ச ராஜாவான சிங்கமாவே அது மாறிடுச்சு. இப்போவாது அதோட பயம் தீர்ந்ததா? இல்லவே இல்லை. விலங்கு பிறவியிலிருந்து மனித பிறவிக்கு, அதிலும் உச்சபட்ச அதிகாரத்துக்கு அது மாறுற ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நாம இப்போ வந்திருக்கோம். சிங்கமா மாறின ஒரு மாசத்துக்கு பிறகு நகரத்திலிருந்து வந்த அரசன் ஒருத்தன் காட்டுல சிங்க வேட்டை ஆடுறான். அந்த வேட்டையில அதிர்ஷ்டவசமா இந்த சிங்கம் மட்டும் தப்பிச்சுது. உடனே பதறி போய் முனிவர்கிட்ட ஓடின சிங்கம், உணவு சங்கிலியோட உச்சமா இருக்கிற மனிதனா, அதுவும் அந்த அரசனாலே என்னை மாத்திடுங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுச்சு. முனிவரும் சரின்னு சொல்லி அதை ஒரு வலிமையான அரசனா மாத்திட்டாரு. இந்த என்ன கவனிச்சிங்களா? 6, ஆமாங்க, அரசனா மாறினதுக்கு அப்புறம் அடுத்த 6 மாசத்துக்கு அந்த உருமாறிய சுண்டலி முனிவரை பார்க்கவே வரல. நாம என்ன நினைப்போம்? சரி, அரசன் ஆயிட்டான், பெரிய படைகள் வந்துடுச்சு, பயம் முழுசா போயிடுச்சு போல அப்படின்னு தானே. ஆனா அந்த 6 மாசத்துக்கு பிறகு நடந்த விஷயம்தான் பெரிய ட்விஸ்ட். அடுத்த பகுதி, அரசனின் வீழ்ச்சியும் முழுமையான சரணடைதலும். அந்த அரசனோட எதிர்பாராத மாபெரும் வீழ்ச்சி இங்கதான் நடக்குது. அதிகாரம், படைபலம்னு எல்லாமே இருந்தும் முழுமையா தோற்கடிக்கப்பட்டு கிழிஞ்ச துணிமணிகளோட திரும்பவும் முனிவரோட ஆசிரமத்துக்கே உதவி கேட்டு வந்து நிற்கிறான் அந்த அரசன். முனிவர் அவங்கிட்ட, அடப்பாவமே உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அரசன் உண்மையை ஒத்துக்கிட்டான். எதிரி நாட்டு அரசன் என் மேல போர் தொடுத்தான். ஆனா எனக்கு சண்டை போடவே ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனால என் படைகள் தான் எனக்காக போராடிச்சு. கடைசியில எதிரிகள் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு என்னை கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. அங்கிருந்து நான் தப்பிச்சு இதோ உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். இவ்வளவு பெரிய படை இருந்தும் அந்த அரசன் பயத்துல உறைஞ்சு போயிருந்தான். அவனோட வெளிப்புற தோற்றத்துக்கும் உள்ளே இருக்கிற மனநிலைக்கு உள்ள இந்த மாபெரும் முரண்பாட்டை கவனிச்சு பாருங்க. வெளியில அவன் ஒரு வலிமை மிக்க அரசன், அவன்கிட்ட ஒரு பெரிய இராணுவமே இருக்கு. ஆனா மன ரீதியா பூனைக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிற அதே சின்ன சுண்டலியா தான் அவன் இன்னமும் இருக்கான். அவனோட வெளிப்புற அதிகாரம் அவனுக்குள்ளே இருந்த கோழைத்தனத்தை ஒரு துளி கூட மாத்தவே இல்லை. இறுதி பகுதி, முனிவரின் தீர்ப்பு.
இப்போ முனிவர் என்ன செய்ய போறாரு? அவனுக்காக முனிவரே நேர்ல போய் சண்டை போட முடியுமா என்ன? இந்த நம்பிக்கையை வளர்க்கிற பரிசோதனை முழுமையா தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு முனிவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட இறுதி தீர்ப்பு என்னன்னு பார்ப்போம். முனிவர் ரொம்ப ஆழமான ஒரு கடுமையான உண்மையை சொன்னாரு. சின்ன எலியா இருந்த உன்னை ஒரு அரசன் அளவுக்கு நான் உயர்த்தினேன். ஆனாலும் உன்னுக்குள்ள இருக்கிற அந்த எலித்தன்மை மட்டும் மாறவே இல்லை. நீ இன்னமும் அதே பயத்தோட தான் இருக்க. வெளிப்புறத்துல எத்தனை முறை அப்கிரேட் பண்ணாலும் அவனோட மனசு இன்னமும் எலியோட மனசா தான் இருக்குங்கிறத முனிவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இதோட இறுதி விளைவு என்ன தெரியுமா? முனிவர் அவன் கிட்ட, இனிமே நான் உனக்கு உதவி செய்யறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இன்னும் எலியோட மனசே வச்சிருக்கிற நீ இனிமேலும் எலியாவே இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசனை மறுபடியும் அதே சின்ன பயந்த சுண்டலியாவே மாத்திட்டார். உள்ளுக்குள்ள மாற்றம் வராத வரைக்கும் எந்த வெளிப்புற உதவியும் வேலைக்காகாதுங்கிறத அவர் தெள்ள தெளிவாக உணர்த்திட்டார். உளவியல் பாடம். இந்த பழமையான கதையை ஏதோ சாதாரண விலங்கு கதைன்னு மட்டும் நாம ஒதுக்கிட முடியாது. இன்னைக்கு நம்ம நவீன வாழ்க்கையில நாம சந்திக்கிற பல உளவியல் சிக்கல்களுக்கும், குறிப்பா இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்ற தாழ்வு மனப்பான்மைக்கும் இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கு. இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆழ் மனசுல இருக்கிற பயங்களையும் பாதுகாப்பற்ற உணர்வுகளையும் வெறும் வெளிப்படையான வேஷங்களாலேயோ பதவி உயர்வுகளாலேயோ ஒருபோதும் தீர்க்க முடியாது. உங்களுக்கு கிடைக்கிற புது பட்டங்களோ அதிகாரமோ உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை அழிச்சிடாது. உண்மையான தைரியம்ங்கிறது வெளியிலிருந்து கடனா வாங்குறது இல்ல, அது நமக்கு உள்ள இருந்து கட்டமைக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இறுதியா உங்களை ரொம்பவே யோசிக்க வைக்கிற இந்த ஒரு சிந்தனையோட இன்றைய அலசலை நான் நிறைவு செய்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க பல முன்னேற்றங்களை அடையலாம், பல பெரிய பதவிகளுக்கு போகலாம். ஆனா உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. நீங்க உண்மையிலேயே உங்க மனநிலையை மாத்துறீங்களா, இல்ல உங்க மாறு வேஷத்தை மட்டும்தான் மாத்திக்கிட்டு இருக்கீங்களா? வெளி தோற்றத்தை விட உங்க உள் மனசை வலிமையாக்குங்க. உண்மையான தைரியம் அங்கிருந்து தான் பிறக்கும். இதை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான தலைப்போட சந்திப்போம்.